إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை ஆரம்பமாக போற்றி போல்கின்றேன். இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரிலும் அவர்களது கிளையார்கள் தோழர்கள் இறுதி நாள் வரை அவர்களை பின்பற்றக்கூடிய சகல முஸ்லிம்கள் மூமின்கள் பேரிலும் ஸலவாத்தும் சலாமும் கூறிய பின், கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, எல்லா சந்தர்ப்பத்திலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு அடிபணிந்து அவனது ஏவல்களை முடிந்தளவு பின்பற்றியும் அவன் தடுத்தவைகளை முற்றா தவிர்த்து கொள்ளும்படி ஆரம்பமாக நான் வசியத்து செய்கின்றேன். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களாய் எங்களை படைத்து அல்லாஹ் எங்களை மூமின்களாக ஆக்கி வைத்து இந்த மூமின்கள் உலகத்திலே வாழக்கூடிய காலத்தில் அவர்கள் செய்ய வேண்டிய அமல்களை அல்லாஹ் அறிமுகப்படுத்தி காட்டி தந்திருக்கின்றான். எங்களுக்கு கடமையான நிறைய அமல்களை அல்லாஹ் காட்டி தந்திருப்பது போன்று மேலதிகமான அமல்களை சுன்னத்தான அமல்களையும் அல்லாஹ் தாலா எங்களுக்கு தனது நபியின் மூலமாக அல்லாஹ் தாலா அறிமுகப்படுத்தி வைத்திருக்கின்றான். உண்மையில் அல்லாஹ் எங்களுக்கு இந்த தந்திருக்கக்கூடிய அமல்கள் அனைத்துமே நாம் இந்த உலகத்திலும் சுபிச்சமா வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டியும் நாளை மறுமையிலே அல்லாஹ்வுடைய ரஹமத்தை பற்றி அவனுடைய சொர்க்கத்தில் நுழைய வேண்டும் என்பதற்காக வேண்டியும் அல்லாஹ் வேலையை அறிமுகப்படுத்தி வைத்திருக்கின்றான். இந்த அமல்களை எமக்கு அல்லாஹ் அறிமுகப்படுத்தியிருக்கக்கூடிய இறைவன் அல்லாஹ் என்ன எங்களுக்கு சில குறிப்பிட்ட இடங்களையும் குறிப்பிட்ட காலங்களையும் அமல் செய்யக்கூடிய இடங்களாக காலங்களாக அமைத்து வைத்திருக்கின்றான். அந்த இடங்களில் செய்யக்கூடிய அமல்களுக்கு மேலதிகமான நன்மைகளையும் சிறப்புகளையும் அல்லாஹ் வைத்திருப்பது போன்று சில காலங்களையும் வைத்து அந்த காலங்களில் செய்யக்கூடிய அமல்களுக்கு மேலதிகமான சிறப்புகளையும் நன்மையும் அல்லாஹ் வைத்திருக்கின்றான். அப்படியான ஒரு காலத்தை நாங்கள் இப்பொழுது முன்னோக்கி கொண்டிருக்கின்றோம். புனிதமான ரமதான் சொல்லக்கூடிய அல்லாஹ்வால் சிறப்பாக்கி வைத்திருக்கக்கூடிய அல்லாஹ் பரக்கத்து செய்திருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய ரஹமத்துகளும் மகபிரத்தும் இருக்கக்கூடிய அல்லாஹ் பாவங்களை மன்னிக்கக்கூடிய அல்லாஹ் நரகத்தை விட்டு விடுதலை செய்யக்கூடிய அப்படியான ஒரு சிறப்பான மாதத்தை நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய தினம் இந்த ஹுத்பாவிலே இந்த சிறப்பான மாதத்தை நாங்கள் எப்படி முன்னோக்க வேண்டும், எப்படி வரவேற்க வேண்டும் என்பதையும் இந்த மாதத்திலே எப்படியான அமல்களை கொண்டு இந்த மாதத்தை நாங்கள் பிரயோசனமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதையும் ஒரு அளவாக படிப்பதற்கு நாங்கள் முயற்சி எடுப்போம். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, சென்ற வருடம் நாங்கள் இந்த ரமதானை அடைந்திருந்தோம். ஆனால் எங்களோடு இருந்த பலர் இந்த ரமதான்ல எங்களோடு இல்லை என்பதை எங்களுக்கு நிச்சயமா தெரியும். சென்ற வருடத்திலே உடம்புல அல்லாஹ் ஆரோக்கியத்தை கொடுத்து சுகத்தை கொடுத்து அமல் செய்யக்கூடிய பாக்கியம் பெற்ற எவ்வளவு சகோதரர்கள் அல்ல சகோதரிகள் இந்த மாதத்தில் இந்த ரமதானில் அமல் செய்ய முடியாத நிலைமையில் அல்லது அமல்களை செய்யக்கூடிய வாய்ப்பில்லாத நிலைமையில் இருக்கின்றார் என்பதையும் நாங்கள் அறிகின்றோம். எனவே எங்களுக்கு இன்னும் ஒரு சில நாட்களில் நாங்கள் ரமதானை அடைய போகின்றோம். இந்த ரமதான் எங்களுக்கு கிடைக்குமா இல்லையா என்பது யாருக்குமே நிச்சயமா சொல்ல முடியாது. ரமதானை அடைந்தாலும் இந்த ரமதானிலே அமல் செய்வதற்காக வேண்டி
உடம்புலே ஆரோக்கியம் எங்களுக்கு இருக்குமா இல்லையா என்றும் எங்களுக்கு சொல்ல முடியாது. அதே போன்று இந்த ரமதானை அடைந்து உடம்புலே ஆரோக்கியத்தையும் அல்லாஹ் எங்களுக்கு தந்ததுக்கு பின்னால் இந்த ரமதானிலே அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் எங்களுக்கு அல்லாஹ் தருவானா இல்லையா என்பது யாருக்குமே நிச்சயமாக சொல்ல முடியாது. எனவே இந்த ரமதானை நாம் எப்படி அடைந்து கொள்ள வேண்டும், அதற்காகவே நாம் எப்படி எம்மை தயார்படுத்த வேண்டும் என்பதை பற்றி நாங்கள் கவனமாக விளங்க வேண்டியிருக்கின்றது. கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, முதல்ல எங்களுக்கு செய்ய வேண்டிய முதல் கடமை என்னவென்றால் அல்லாஹ்விடத்திலே நாங்கள் இப்பொழுது தொடர்ந்து துஆ கேட்க வேண்டும். யா அல்லாஹ், எனக்கு இவ்வளவு நாளும் ஆய்வினை தந்தது போன்று இந்த ரமதான் முழுவதையும் அடைந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை எனக்கு தருவாயாக. இந்த ரமதான் முழுவதையும் அடைந்து கொண்டு அந்த ரமதானிலே அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை எனக்கு தருவாயாக என்று நாங்கள் ஒவ்வொரு நாளும் துஆ கேட்க கடமைப்பட்டிருக்கின்றோம். எந்த நேரங்களிலே துஆக்கள் கபூல் செய்யப்படுகின்றதோ, சஹருடைய நேரத்திலே, தஹஜ்ஜுடைய நேரத்திலே, அதானுக்கும் இகாமத்துக்கும் இடையிலே, வெள்ளிக்கிழமையிலே அசருக்கு பிந்திய நேரம், அதே போன்று தொழுகைக்கு பின்னால் தொழுகையுடைய கடைசி நேரத்திலே, இந்த நேரங்கள் எல்லாம் நாம் அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்க வேண்டும். யா அல்லாஹ், எனக்கு இந்த ரமதானை பூர்ணமா அடைந்து கொள்ளக்கூடிய பாக்கிய தருவாயாக. இந்த ரமதானிலே அமல் செய்வ உடம்புலே ஆஃபியத்தையும் ஆரோக்கியத்தையும் எனக்கு தருவாயாக. அதே போன்று இந்த ரமதானிலே அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் எனக்கு தருவாயாக என்று நாங்கள் அல்லாஹ்விடத்திலே தொடர்ந்து துஆ கேட்டுக் கொண்டிருக்கவே வேண்டும். அதே போன்று ரமதான் அடைந்ததற்கு பின்னாலேயும் ரமதானிலே ஒவ்வொரு நாளும் நாங்கள் துஆ கேட்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த ரமதானை நல்ல முறையிலே பிரயோஜனப்படுத்துவதற்காக வேண்டி. அடுத்ததாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரமதானை அடைவதற்கு முன்பதாகவே ரமதானுக்காக வேண்டி தயாரானார்கள். சென்ற கொத்துபாக்களை நீங்கள் அறிந்திருக்கின்றீர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமதானுக்கு அடுத்ததாக அதிகமான நோன்பு பிடித்த மாதம் என்றால் ஷஅபா மாதம். இந்த ஷஅபா மாதத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக நோன்பு நோற்றிருக்கின்றார்கள். எதற்காக வேண்டி? இந்த ரமதானிலே நோன்பு நோட்பதற்காக வேண்டி, தன்னை தயார்படுத்துவதற்காக வேண்டி. அதே போன்று சாலிஹான அடியார்கள், முன்னோர்கள், சலபு சாலிஹங்கள் எல்லோரும் அவர்கள் ரமதானை அடைவதற்கு முன்பதாகவே இந்த ஷஅபா மாதத்திலே அதிகமாக குர்ஆன் ஓதுவார்கள். எதற்காக வேண்டும் என்றால் இந்த ரமதானிலே குர்ஆன் ஓதக்கூடிய பாக்கியம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி. எனவே அந்த விஷயத்திலேயும் நாம் கவனம் செலுத்த வேண்டியிருக்கின்றது. இந்த ஷஅபானிலே அதிகமாக நாம் அமல் செய்ய முயற்சி எடுப்போம். அதன் காரணமாக அல்லாஹ் தஆலா எங்களுக்கு ரமதானிலே அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அருள்கின்றான். அடுத்ததாக இந்த ரமதானிலே நாம் அமல் செய்ய வேண்டும் என்று மன உறுதி வைக்க வேண்டியிருக்கின்றது. ஏதோ ரமதான் எங்களை வருகின்றது, ரமதான் வந்து சில நாட்களில் எங்களை விட்டு ரமதான் பிரிந்து போகின்றது. இந்த ரமதானை நான் உறுதியான முறையில், நல்ல முறையில் நாம் பயன்படுத்த வேண்டும். ரமதானிலே ஒவ்வொரு நோன்பையும் நான் சரியான முறையில் நோக்க வேண்டும். ஈமானன் யஹ்திசாபன், அல்லாஹ் பேரிலே நம்பிக்கை வைத்தவனாக, அல்லாஹ்விடத்திலே சவாபை எதிர்பார்த்தவனாக ஒவ்வொரு நாளும் நான் நோன்பு நோக்க வேண்டும். அதே போன்று ரமதானிலே ஒவ்வொரு இரவுலையும் நான் கியாம் ஈடுபட வேண்டும். அதே போன்று ரமதானிலே ஏனைய அமல்களை நான் செய்வேன் என்று மன உறுதி வைக்க வேண்டும். நாங்கள் உறுதியான எண்ணத்துடனே நாங்கள் இந்த ரமதானை எதிர்நோக்க வேண்டியிருக்கின்றது. இப்படியான தயாரிப்பு கொண்டுதான் நான் ரமதானை அடைய வேண்டியிருக்கின்றது. அடுத்ததாக, அதாவது இந்த ரமதான் அடைவதற்கு முன்பதாக நாங்கள் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்ய வேண்டியிருக்கின்றது. உண்மையிலே எங்களுக்கு அமல் செய்வதை விட்டும் அல்லாஹ் தடுப்பதா இருந்தால், அமல் செய்யக்கூடிய பாக்கியம் எங்களுக்கு இல்லா போவதற்கு பிரதான காரணம் நாங்கள் செய்த பாவங்கள். நாங்கள் செய்த பாவங்களின் காரணமாகத்தான் எங்களுக்கு நிறைய அமல் செய்ய முடியாமல் இருக்கின்றது. ஒரு மனிதனுக்கு நாளாந்த வாழ்க்கையில் அவனுக்கு ஜமாத் தொழுகையை ஒழுங்கா கிடைக்காவிட்டால், சுன்னத்தான தொழுகையை அவனால் தொழ முடியாவிட்டால், அவனுக்கு குர்ஆன் ஓத கிடைக்காவிட்டால், அல்லது காலை மாலை திக்ர்கள் அவனுக்கு செய்ய முடியாமல் இருந்தென்றால், வேறு அமல்களை செய்ய முடியாமல் இருப்பதா இருந்தென்றால், அதுக்கு பிரதான காரணம் அவனுடைய பாவங்கள் என்பதை உலமாக்கள் தெளிவாக சொல்கின்றார்கள். எனவே இந்த ரமதான் எங்களுக்கு கிடைக்க வேண்டும். ரமதானிலே அந்த பாக்கியங்களை நாம் அடைந்து கொள்ள வேண்டும். ரமதானிலே நாம் அமல் செய்ய வேண்டுமா இருந்தால் இந்த ரமதானை அடைய முன்பதாக நாங்கள் அல்லாஹ்விடத்திலே உண்மையான தௌபாவாக, தௌபத்துன் நசூஹா, அல்லாஹ் ஒப்புக்கொள்ளக்கூடிய தௌபாவாக நாங்கள் தௌபா செய்ய வேண்டியிருக்கின்றது. தௌபா என்று சொல்லக்கூடிய நேரத்திலே வாயால் நாங்கள் அஸ்தாஃபிருல்லாஹ் என்று சொன்னதற்கு பின்னால் தௌபாவாக மாட்டாது. தௌபாவுடைய பிரதானமான அம்சம் என்னவென்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அத்தௌபத்துன் நதம், தௌபா என்றால் கவலைப்படுவது,
உள்ளத்தால் நாம் கவலைப்பட வேண்டும். நான் செய்த பாவங்களுக்காக வேண்டி நான் அல்லாஹ் எனக்கு இவ்வளவு நியாமத்துக்களை செய்திருக்கின்றான், அல்லாஹ் எல்லா பாக்கியத்தையும் எனக்கு தந்ததுக்கு பின்னால் நான் அல்லாஹ்வை மறந்து அவன் செய்த நியாமத்துக்களை எல்லாம் நான் மறந்து அல்லாஹ்வுக்கு மாறு செய்து விட்டனே என்று அந்த கவலை என்னிடத்தில் வர வேண்டும். இந்த கவலையோடு தான் இந்த தோபா வர வேண்டுமே தவிர வாயால் மாத்திரம் அஸ்தாஃபிருல்லாஹ் என்று சொன்னத்தினால் அது தோபாவாக மாட்டாது. அதே போன்று நாம் செய்த பாவங்களை விட்டு நீங்காமல் பாவங்களை செய்து கொண்டே தௌபா செய்வதனால் தௌபா ஒப்புக்கொள்ளப்பட மாட்டாது. அதே போன்று இதற்கு பின்னால் பாவம் செய்ய மாட்டேன் என்று மன உறுதி வைக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கின்றான், வல்லதீன இதா ஃபாலு ஃபாஹிஷத்தன் أو ظلموا أنفسهم ذكروا الله فاستغفروا لذنوبهم ولم يغفر الذنوب إلا الله ولم يصروا على ما فعلوا وهم يعملون وهم يعلمون. அதாவது மூமின்களை பற்றி சொல்லக்கூடிய நேரத்தில் அவர்கள் ஒரு பாவத்தை செய்தால், அவர்கள் தவறு செய்தால் ذكروا உடனடியா அல்லாஹ்வை நினைப்பார்கள். நினைத்ததற்கு பின்னால் என்ன செய்வார்கள்? அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுவார்கள். அந்த பாவ மன்னிப்பை வலம் யுஸ்ரு அலா மா ஃபஅலு அவர்கள் செய்த பாவத்திலே நிரந்தரமா இருக்க மாட்டார்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கின்றான். அதாவது அவர்கள் அந்த பாவத்துக்காக வேண்டி கவலைப்பட்டு அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்பார்கள். அந்த பாவத்தை அவர்கள் அறிந்தவர்களா திரும்பவும் அதை செய்ய மாட்டான்னு கருத்துப்பட அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கின்றான். அல்லாஹ் குர்ஆனிலே பல இடங்களிலே தௌபாவை வலியுறுத்துகின்றான். வதூபு இலல்லாஹி ஜமீஅன் அய்யுஹல் மூமினூன் லஅல்லக்கும் துஃப்லிஹூன். மூமின்களே, நீங்கள் அனைவரும் தௌபா செய்து மீளுங்கள் அல்லாஹ்விடத்திலே நீங்கள் வெற்றி பெறுவதற்காக வேண்டி. அடுத்ததாக நாம் அதாவது இந்த ரமலானுக்காக வேண்டி அடுத்ததாக செய்ய வேண்டிய என்னவென்றால் நாங்கள் திட்டம் ஒன்று வகுக்க வேண்டும். இந்த ரமலானை நான் எப்படி பயன்படுத்த வேண்டும், இந்த ரமலானிலே நான் என்ன அமல்கள் செய்ய வேண்டும். ரமலான் வருகின்றது, ரமலான் போகின்றது, இப்படியா ரமலான் வருகின்றது என்று ரமலானை ஆதரவு வைக்கின்றோம். ரமலான் கடந்து செல்லுகின்றது, ஆனால் செய்த ஒன்றுமே இல்லை என்று வரக்கூடாது. நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் இந்த ரமலானுக்காக வேண்டி வெறுமனே வளமையோடு நடவடிக்கைகளோடு நிப்பற்றிக் கொள்ள முடியாது. ரமலானுக்காக வேண்டி செய்ய வேண்டிய அமல்களை நாங்கள் இப்பொழுதே திட்டம் வகுத்துக் கொள்ள வேண்டும். ஒரு நாளைக்கு நான் இத்தனை இத்தனை ஜூஸ்கள் குர்ஆன் ஓதுவேன், இந்தந்த நேரங்கள் நான் குர்ஆன் ஓதுவேன், இந்த நேரத்தை நான் இந்த அமலுக்காக வேண்டி ஒதுக்குவேன், இந்த நேரத்திலே நான் அல்லாஹ் கியாமுல் லைல் இவ்வளவு நேரம் ஈடுபடுவேன், இந்த இத்தனை மணிக்கு நான் இரவிலே அல்லாஹ்விடத்திலே நான் துஆக்கு நேரத்தை ஒதுக்குவேன், இந்த நேரத்திலே இஸ்திக்பார் செய்வேன். இப்படி ஒவ்வொரு இபாதத்துகளுக்காக வேண்டி இப்பொழுதே நாங்கள் திட்டம் வகுத்து அதற்காக வேண்டி நாம் நேரத்தை ஒதுக்கிக் கொள்ள வேண்டும். அதன் மூலமாகத்தான் எங்களுக்கு இந்த அமல்களை செய்ய வேண்டும். அது ரசூலுல்லாஹ் சொல்கின்றார்கள், முனாதின் குல்ல லைலத்தின் ஒவ்வொரு இரவிலையும் அல்லாஹ்வுடைய புறத்தால் ஒரு மலக்கு அழைப்பு விடுகின்றார். யா பாகியல் கைர் அக்பில், நன்மையை செய்யக்கூடியவனே, நன்மை செய்ய வேண்டும் என்று ஆசையை வைத்தவனே, நன்மை செய்ய தேடக்கூடியவனே, அக்பில் நீ முன்னோக்கி வா. வயா பாகிய ஷர், அநியாயம் பாவங்கள் செய்ய வேண்டும் என்று தேடக்கூடியவனே, நீ உன்னுடைய பாவத்தை விட்டு நிறுத்திக்கொள், சுருக்கிக் கொள் என்ற கருத்துப்பட ஒவ்வொரு இரவிலையும் ஒரு மலக்கு அழைப்பு விடுத்துக் கொண்டே இருக்கின்றார். அடுத்ததாக இந்த ரமலானை பற்றி நாங்கள் ஒன்று வழங்க வேண்டியிருக்கின்றது. இந்த ரமலானுடைய சிறப்பு என்ன, ரமலானுக்கு அல்லாஹ் தஆலா என்னென்ன சிறப்புகளை வைத்திருக்கின்றான் என்பதை நாங்கள் அறிந்தால்தான் அந்த ரமலானில் எங்களுக்கு அமல் செய்யக்கூடிய ஆர்வம் வரும், ஆசை வரும். அந்த அமல்கள் உயிரோட்டம் உள்ள அமல்களா இருக்கும். முதலாவதாக ரமலானில் எங்களுக்குள்ள பிரதானமான அமல் நாங்கள் நோன்பு நோட்பது. அல்லாஹ் தஆலா அந்த நோன்பை பற்றி அல்லாஹ் ஹதீஸ் குதுஸிலே சொல்கின்றான். அதாவது நோன்பு எனக்குள்ளது, குல்லு அமல் இப்னு ஆதம் லஹு, மனிதன் செய்யக்கூடிய எல்லா அமல்களும் அவனுக்கு உள்ளது, ஆனால் இல்ல சௌம, நோன்பை தவிர அது எனக்கு உள்ளது, அந்த நோன்புக்கு நானே கூலி கொடுக்கின்றேன். அதாவது நோன்புக்கு அல்லாஹ் தரக்கூடிய அதாவது கூலி இருக்குது அல்லவா, அது மற்றிட முடியாதவைகள், அது அல்லாஹ் அவனுக்காக வைத்திருக்கின்றான். அவன் நாடிய அளவுக்கு அதற்கு அவனுடைய இஹ்லாஸை பொறுத்து அவனுடைய அமல்களை பொறுத்து நோன்புக்காக அவன் அல்லாஹ் கூலி கொடுக்கின்றான். எனவே அது முக்கியமான ஒரு கவனிக்க வேண்டியிருக்கின்றது. நோன்புடைய கூலி அல்லாஹ் தருகின்றான். அடுத்ததாக இந்த நோம்பின் மூலமாக அல்லாஹ் தஆலா அதாவது ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் சொல்கிறார்,
சொல்கின்றார்கள், الصيام والقرآن يشفعان للعبد يوم القيامة. يقول الصائم أي ربي منعته الطعام والشهوات بالنهار فشفعني فيه. ويقول القرآن ربي منعته النوم بالليل فشفعني فيه فيشفعاني. رواه أحمد في المسند. அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், நோன்பும் அதே போன்று குர்ஆனும் ஒரு கியாமத்து நாளையிலே ஒரு அடியானுக்காக வேண்டி அதை சிபாரிசு செய்கின்றது. நாளைய கியாமத்து நாளையிலே விசாரணைக்கு அங்கே நிறுத்தப்பட்ட நேரத்திலே இந்த நோன்பும் குர்ஆனும் எங்களுக்கு சிபாரிசு செய்கின்றது. குர்ஆன் நோன்பு சொல்கின்றது, இறைவனே இந்த மனிதனுக்கு நான் சாப்பிடாமல் குடிக்காமல் தடுத்து வைத்திருந்தேன், அவன் மன உச்சைகளை செய்யாமல் நான் தடுத்து வைத்திருந்தேன், என்னுடைய சிபார்சை நீ ஒப்புக்கொள்வாயாக என்று அல்லாஹ்விடத்திலே நோன்பு சொல்கின்றது. அதே போன்று குர்ஆன் சொல்கின்றது, அல்லாஹ்விடத்திலே எனது இறைவனே இந்த மனிதனுக்கு இரவிலே தூங்க விடாமல் நான் குர்ஆன் ஓத வைத்தேன், என்னை குர்ஆன் ஓதிய காரணத்தினால் இரவிலே அவன் தூங்கவில்லை, எனது சிபார்சை ஒப்புக்கொள்வாயாக என்று அல்லாஹ்விடத்திலே கேட்கின்றது. அந்த அப்பொழுது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அந்த 2 பேருடைய சிபார்சையும் ஏற்றுக்கொள்ளப்படும். அல்லாஹ் அவன் அந்த நோன்புடைய சிபார்சையும் குர்ஆனுடைய சிபார்சையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்கின்றான். அதே போன்று இந்த அதாவது சுவர்க்கலோகத்திலே அல்லாஹ் தஆலா நோம்பாளிகளுக்கு என்ற ஒரு விசேஷமான வாயிலை ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான். நோம்பாளிகள் அந்த வாயிலால் நோம்பாளிகள் மாத்திரம்தான் அழைக்கப்படுவார்கள். அது விசேஷமான ஒரு வாயல், ரையான் சொல்லப்படக்கூடியது. அது நோன்பு நோட்டர்களுக்காக அல்லாஹ் தயார்படுத்தி வைத்திருக்கின்றான். அதே போன்று இந்த ரமதானிலே கேட்கக்கூடிய அனைத்து துஆக்களையும் அல்லாஹ் கபூல் செய்கின்றான். ரமதானிலே பகல் முழுவதும் கேட்கப்படக்கூடிய துஆக்கள் அல்லாஹ் ஒப்புக்கொள்வதா அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொன்னார்கள். அதே போன்று நோம்பாளியுடைய வாய் நாத்தத்தை அல்லாஹ் தஆலா கியாமத்து நாளையிலே கஸ்தூரியை விட மனமுள்ளதா அல்லாஹ் தஆலா ஆக்கி வைத்திருக்கின்றான். அதே போன்று நோம்பாளிகளுக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய மலக்குகள் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுகின்றார்கள். அதே போன்று கடைசியாக ரமதானிலே அல்லாஹ் இன்னும் ஒன்றை வைத்திருக்கின்றான், ஆக சிறப்பான ஒரு அதாவது நாளை வைத்திருக்கின்றான். அதுதான் லைலத்துல் கத்ர் என்று சொல்லக்கூடிய அந்த இரவிலே செய்யக்கூடிய அமல்கள் 1000 மாதங்களை விட செய்யக்கூடிய அமல்களை விட சிறப்பாக அல்லாஹ் வைத்திருக்கின்றார். 1000 மாதங்களை செய்யக்கூடிய அமல்களை விடவும் சிறப்பானதா அல்லாஹ் தஆலா வைத்திருக்கின்றார். இவ்வளவு சிறப்புகளையும் அல்லாஹ் தஆலா ரமதானிலே வைத்திருக்கின்றார். அப்படியான ரமதானை தான் நாம் அடைய போகின்றோம். எனவே இந்த ரமதானிலே நாங்கள் என்ன இபாதத்துக்களை செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் தெளிவாக கொஞ்சம் பார்ப்பதற்கு முயற்சிப்போம். அல்லாஹ்வுடைய அடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் மேலே மிச்சம் இறக்கப்பட்டு எங்களுக்கு இந்த ரமதானை தந்து இந்த ரமதானிலே அமல் செய்யக்கூடிய வாய்ப்பையும் தந்து அதுக்காக வேண்டிய அதிகமான கூலியம் அல்லாஹ் தஆலா வைத்திருக்கின்றார். இந்த ரமதானிலே அதாவது நாங்கள் அறிந்திருக்கின்றோம், ஷஹ்ர் ரமதான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன். இந்த ரமதான் மாதத்திலே தான் எங்களுடைய வேத நூலாகிய அல்லாஹ் தஆலா குர்ஆனை உலகத்துக்கு இறக்கி வைத்தான். இந்த குர்ஆனை தான் எங்களுக்கு வழிகாட்டியாக வைத்திருக்கின்றான். இந்த குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம், இந்த குர்ஆனை ஓதுவதற்கென்றே ஒதுக்கப்பட்ட மாதமாக இருக்கின்றது. எனவே நாங்கள் இந்த ரமதானை எங்களுடைய அதிகமான நேரத்தை நாங்கள் ஒதுக்க வேண்டியிருக்கின்றது குர்ஆன் ஓதுவதற்காக வேண்டி. இந்த குர்ஆனுக்காக வேண்டி நாங்கள் குறிப்பிட்ட நேரங்களை குறித்து, அதாவது காலையிலும் மாலையிலும் குறிப்பா இரவு நேரங்களிலே நாங்கள் குர்ஆன் ஓதுவதற்காக வேண்டிய முயற்சி எடுக்க வேண்டும். அதிலே விசேஷமா இராவிலே நாங்கள் தனித்து எழும்பி நின்று குர்ஆனை கையில் எடுத்தோ அல்லது பாடமான சூரத்துகளை பாடமான ஜுதுகளை ஓதி நாங்கள் நீண்ட நேரம் தொழுகையில் ஈடுபடுவதற்கு முயற்சி எடுக்க வேண்டும். அது பெரிய ஒரு பாக்கியமா இருக்கின்றது. ரமதானை செய்யக்கூடிய அடுத்த அமல் என்னவென்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் காம ரமதான ஈமானம் வஹ்திசாபன். யார் ரமதானிலே அல்லாஹ் மேல் நம்பிக்கை வைத்தவர்களாக, அதே போன்று வஹ்திசாபன் அல்லாஹ்விடத்திலே நன்மை எதிர்பார்த்தவர்களா யார் ரமதானிலே இரவிலே நின்று வணங்குகின்றார்களோ அவர்களுக்கு அவனுடைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படுகின்றன. முந்திய பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் மன்னிக்கின்றான். இரா தொழுகை இருக்குது அல்லவா, இது ஒரு மூமினுடைய வளமையா இருக்கின்றது. மூமின் ரமதானிலே மாத்திரமல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமதானிலே மாத்திரமல்ல, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கின்றார்கள், கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா யஸீது ஃபீ ரமதான வலா ஃபீ கைரிஹி. ரமதான்லையும் ரமதான் அல்லாத காலங்களிலையும் 11 ரக்காத்தை விட அதிகமாக தொழமாட்டான்னு சொல்லிவிட்டு சொன்னார்கள். யுஸல்லி அர்பஅன், ரசூலுல்லாஹ் 4 ரக்காத் தொழுவார்கள். வலா தஸ்அல் அன் ஹுஸ்னிஹின்ன வ தூலிஹின்ன, அந்த அதாவது அது எவ்வளவு அழகா இருக்கின்றது, எவ்வளவு நீட்டமா இருக்கு என்பதை நீங்கள் கேட்காதீர்கள்.
சும்மா இசல்லி அர்பான், பிறகு இன்னும் 4 சொல்வார்கள். அதனுடைய நீட்டம் எவ்வளவா இருக்கின்றது, அழகு எவ்வளவா இருக்கு என்பதை கேட்காதீர்கள் என்று சொல்லி போட்டு சொன்னார்கள். சும்மா யுசல்லி சலாசன், அதுக்கு பிறகு 3 ரக்காத்துகள் தொழுவார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை அதாவது தொழுகையை ஆரம்பித்தார்கள். சூரத்துல் பக்ராவை முழுக்க ஓதினார்கள். அதுக்கு பின்னால் சூரத்து ஆல் இம்ரானை ஓதினார்கள். அதுக்கு பின்னால் சூரத்து மாயிதாவை ஓதினார்கள். அதுக்கு பின்னால் சூரத்து நிசாவை ஓதினார்கள். இந்த 4 சூறாக்களின் பெரிய சூறாக்களை தொழுகையிலே ஓதி முடித்தார்கள் என்றால் எவ்வளவு நீட்டமாக தொழுதிருக்கின்றார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே மூமின்களை பற்றி சொல்லக்கூடிய நேரத்திலே தத்தஜாஃபா ஜுனூபுஹும் அனில் மதாஜிஇ யதஊன ரப்பஹும் கௌஃபன் வதமஅன் வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன். மூமின்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் தத்தஜாஃபா ஜுனூபுஹும் அனில் மதாஜிஇ, அவருடைய உடம்புகள் ஏதாவது படுக்கையை விட்டு தூரமாகிவிடும். தூரமாக என்ன செய்வார்கள்? தத்தஜாஃபா ஜுனூபுஹும் அனில் மதாஜிஇ யதஊன ரப்பஹும் கௌஃபன் வதமஅன், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தின் பேரில் ஆசை வைத்தவர்களாக, அல்லாஹ்வுடைய தண்டனையை பயந்தவர்களாக அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்பான் அல்லாஹ் சொல்கின்றான். இது மூமின்களுடைய பண்பா இருக்கின்றது. இன்னொரு ஆயத்திலே அல்லாஹ் சொல்கின்றான், வகானு கலீலம் மினல் லைலி மா யஹ்ஜஊன் வபில் அஸ்ஹாரி ஹும் யஸ்தக்பிரூன். மூமின்களை பற்றி சொல்லக்கூடிய நேரத்திலே இரவிலே கொஞ்சமா அவர்கள் அதாவது தூங்குவார்கள். சஹர் நேரம் ஆகிவிட்டால் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்பார்கள். எனவே ரமதானிலே இந்த கியாமுல் லைலை நாங்கள் அதிகமாக செய்வதற்கு முயற்சி எடுக்க வேண்டும். அதாவது நம்முடைய இரவுடைய அதிகமான பாதியை இந்த தொழுகைக்காக ஒதுக்குவதற்கு நாம் முயற்சி எடுக்க வேண்டும். அடுத்ததாக ரமதானை செய்யக்கூடிய பிரதானமான அமல் தான் அல்லாஹ்வுடைய பாதையிலே தர்மம் செய்வது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கான அஜ்வதன் நாஸி பில் கைர், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களே ரொம்ப கொடை ஒழுக்கமுள்ளவர்களாக இருந்தார்கள். வகான அஜ்வதமா யகூனு ஃபீ ரமதான், ரசூலுல்லாஹ் அதிகமா தர்மம் கொடுப்ப எப்பண்டார் ரமதான்ல. ஒரு ஹதீஸ்ல வருகின்றது, வேகமா வீசக்கூடிய காத்தை விடவும் ரசூலுல்லாஹ் வேகமா அதாவது நன்கொடை கொடுப்பார்கள், தர்மம் செய்வார்கள். எனவே இந்த ரமதானை அதிகமா தர்மம் செய்வதற்கு நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஹதீஸ்ல வந்திருக்கின்றது, ஐயுஹன் நாஸ், மனிதர்களே, அப்ஷு சலாம், நீங்கள் சலாத்தை பரத்துங்கள், வாத்து ஐமுத்தாம், உணவழியுங்கள், வசல்லு பில்லைலி வன்னாசி நியாம், இரவிலே மக்கள் தூங்கக்கூடிய நேரத்திலே நீங்கள் அல்லாஹ்வை தொழுங்கள், ததுகுல் ஜன்னத்தை பிஸ்ஸலாம், நீங்கள் அதாவது சலாமத்தாக பாதுகாப்பா நீங்கள் சொர்க்கம் நுழைவீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். எனவே இந்த ரமதானை நல்ல முறையில் நாங்கள் பயன்படுத்த வேண்டும். இது பிரதானமாக சொல்லப்பட்ட அமல்கள். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமதானை எமது உடம்புடைய ஆஃபியத்தோட நாங்கள் அதாவது அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தைகளுக்கு அடைந்து கொள்ளக்கூடிய பாக்கிய தருவானாக. அகூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும் வஸ்தக்ஃபிரு இன்னஹு வல் கஃபூருர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்ஸலீன் சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் தபிஅஹும் பி இஹ்சான். அம்மா பாத். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா எங்களுக்கு இந்த ரமதானை தந்திருக்கக்கூடிய மிக பெருமதி வாய்ந்த ஒரு கொடை இருக்கின்றது. அல்லாஹ் தஆலா தன் அடியார்களுக்கு ஒரு பிரதானமான கொடை அல்லாஹ் தஆலா தந்திருக்கின்ற ரமதானிலே, அதுதான் எங்களுடைய துஆக்களை அங்கீகரிப்பது. அல்லாஹ் தஆலா இந்த ரமதானிலே விசேஷமாக எங்களுக்கு தரக்கூடிய பாக்கியம் என்னவென்றால், நாங்கள் கேட்கக்கூடிய துஆக்களை அல்லாஹ் அங்கீகரிப்பது. ரமதானுக்கும் துஆவுக்கும் மிச்ச நெருக்கம் இருக்கின்றது. சூரத்துல் பக்ராவிலே அல்லாஹ் தஆலா ரமதானுடைய சட்டங்களை சொல்லக்கூடிய நேரத்திலே ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன் லின்னாஸ் என்ற ஆயத்தை சொல்வதற்கு பின்னால் ஒரு ஆயத்தை அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். அந்த ஆயத்து நோம்போடு சம்பந்தப்படாத ஆயத்து. அந்த ஆயத்தை சொன்னதுக்கு பின்னால் அடுத்ததாக நோன்பை பற்றி உள்ள சட்டங்களை அல்லாஹ் சொல்லிக்க போகின்றான். அதாவது ரமதானை பற்றியும் நோன்பை பற்றியும் சொல்லக்கூடிய ஆயத்துகளுக்கு இடையில நோம்போடு சம்பந்தப்படாத ஒரு ஆயத்தை அல்லாஹ் சொல்கின்றான். அப்படியா இருந்தால் அந்த ஆயத்திலே சொல்லப்படக்கூடிய விஷயத்துக்கும் இந்த ரமதானுக்கும் நெருங்கிய தொடர்பு இருப்பது என்பதை தஃசீருடைய உலமாக்கள் தெளிவுபடுத்துகின்றார்கள். அதாவது இந்த ஆயத்து இறங்குகின்றது. ஒருமுறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்பொழுது ஒரு சஹாபி வந்து கேட்கின்றார், அகரீபுன் ரப்புனா பனு நாஜியஹு அம் பஈதுன் பனு நாதியஹு, எங்களுடைய ரப்பு எங்களுக்கு நெருக்கமா இருக்கின்றானா, கிட்ட இருக்கின்றானா, அப்ப நாங்க அவனை மெதுவாக அழைப்போம், அல்லது அல்லாஹ் தூரத்தில் இருக்கின்றானா, அப்படியா இருந்தால் நாங்கள் சத்தம் போட்டு அழைப்போம்னு கேட்டார் சஹாபி வந்து. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியே கீழே பார்த்து கொண்டு அமைதியா இருந்தார்கள். சற்று நேரத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இந்த பின்னா வரக்கூடிய ஆயத்தை கொண்டு வந்தார்கள். வைதா ஸஅலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப் உஜீபு தஅவத்த தாஇ இதா தஆனி
فَلْيَسْتَجِيبُوا لِي وَلْيُؤْمِنُوا بِي لَعَلَّهُمْ يَرْشُدُونَ. இந்த ஆயத்தை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே ரமலானை பற்றி சொல்லக்கூடிய ஆயத்துக்களை வைத்திருக்கின்றான். அல்லாஹ் என்ன சொல்கின்றான்? வைதா சாலக இபாதி, அல்லாஹ் எவ்வளவு இரக்கமா சொல்கின்றான். என்னுடைய அடியார்கள் உங்களிடத்தில் என்னை பற்றி கேட்டால், வைதா சாலகி இபாதி அன்னி, என்னுடைய அடியார்கள் உங்களிடத்திலே என்னை பற்றி கேட்டென்றால், ஃபைன்னி கரீப், அல்லாஹ் சொல்கின்றான் நான் கிட்ட இருக்கின்றேன். ஃபைன்னி கரீப், உங்களுக்கு நெருக்கமா இருக்கின்றேன். உஜீபு தஅவத்தத் தாஇ, துவா கேட்டவனுடைய துவாவை நான் ஒப்புக்கொள்கின்றேன். இதா தஆன், அவன் கேட்ட நேரத்திலே, அவன் துவா கேட்ட நேரத்தில் அவனுடைய துவாவை நான் ஒப்புக்கொள்கின்றேன். அல்லாஹ் தஆலா அந்த ஆயத்தை இறக்கி வைக்கின்றான். ஃபல்யஸ்தஜீபூலி, என்னிடத்தில் நீங்கள் துவா கேட்டு உங்களுடைய துவாக்கு நீங்கள் பதிலை பெற்றுக்கொள்ளுங்கள் அல்லாஹ் சொல்லிவிட்டு, வல் யூமினூ பி, நீங்கள் என்னை நம்பிக்கை வையுங்கள், என்னை ஈமான் கொள்ளுங்கள், லஅல்லஹும் யர்ஷுதூன். எனவே ரமலானுக்கும் துவாவுக்கும் மிச்ச நெருக்கம் இருக்கின்றது. எனவே இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் நல்ல முறையில் பயன்படுத்த வேண்டியிருக்கின்றது. 3 துவா ஹதீஸிலே வருகின்றது. ஸலாசு தஅவாத்தில் லா துரத்து, 3 துவாக்கள் அதை மறுக்கப்பட மாட்டாது, தட்டப்பட மாட்டாது. அதிலே ஒன்றுதான் தாவத்துல் வாலிது, தகப்பன் பிள்ளைகளுக்காக கேட்கக்கூடிய துவா. தாவத்து சாயிம், நோம்பாளி கேட்கக்கூடிய துவா. அடுத்த தாவத்துல் முசாஃபிர், பிரயாணி கேட்கக்கூடிய துவா. எனவே துவா என்பது சாதாரண ஒரு அமல் அல்ல. அல்லாஹ் தஆலா வாக்களிக்கின்றான். அதாவது அல்லாஹ் சொல்லுகின்றான், நீங்கள் கேளுங்கள் நான் தருகின்றேன். அல்லாஹ் சொல்லுகின்றான். அல்லாஹ் வேற எந்த அமலுக்கு இப்படி அல்லாஹ் சொல்லவில்லை. அல்லாஹ் வாக்களிக்கின்றான், நீங்கள் கேளுங்கள் நான் நிச்சயமா உங்களுக்கு தருவேன் அல்லாஹ் சொல்லுகின்றான். இன்னொரு ஹதீஸ்ல வருகின்றது, யன்சிரு ரப்புனா தபாரக வ தஆலா குல்ல லைலத்தின் இலா ஸமாஇ துன்யா, அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு இரவுலையும், இரவுடைய கடைசி பகுதியான நேரத்திலே அல்லாஹ் தஆலா அவன் அறிந்த விதத்திலே, அல்லாஹ்வுடைய அதாவது அவனுடைய குதிரத்துக்கு, அவனுடைய சிபத்துக்கு ஏற்ற வகையிலே அல்லாஹ் தஆலா கீழ் வானத்துக்கு இறங்குகின்றான். இறங்கி அல்லாஹ் கேட்கின்றான், மை யதுஊனி ஃபஅஸ்தஜீப லஹு, யார் என்னிடத்திலே துவா கேட்கின்றார்களோ அவனுடைய துவாவை நான் ஒப்புக்கொள்கின்றேன் அல்லாஹ் சொல்கின்றான். வமை யஸ்அலுனி ஃபஅூதியஹு, யார் என்னிடத்திலே கேட்கின்றார் அவனுக்கு நான் கொடுக்கின்றேன். வமை யஸ்தக்ஃபிருலி ஃபஅக்ஃபிர லஹு, யார் என்னிடத்திலே மன்னிப்பு கேட்கின்றார்களோ நான் அவருக்கு மன்னிப்பு கொடுக்கின்றேன். பாருங்க எவ்வளவு பெரிய பாக்கியம் சொல்லி. அல்லாஹ் எங்களுக்கு நெருக்கமா வருகின்றான். அல்லாஹ் எங்களுக்கு நெருக்கமா வந்து அல்லாஹ் சொல்கின்றான், நீங்கள் கேளுங்கள் நான் தருகின்றேன். உங்களுடைய தேவைகளை இடத்திலே கேளுங்கள் தருகின்றேன். உங்களுடைய பாவங்களுக்காக மன்னிப்பு கேளுங்க நான் மன்னிக்கின்றேன் அல்லாஹ் சொல்கின்றான். அப்படியா இருந்தென்றால் நாங்கள் எவ்வளவு துப்பாக்கிசாலிகள். இந்த தஹஜ்ஜுத் நேரத்திலே, இந்த சஹர் நேரத்திலே நாங்கள் சாப்பாட்டிலேயும் தூக்கத்திலேயும் வேறு வேறு பராக்களை நாங்கள் கழிப்போமா இருந்தென்றால், அல்லாஹ் வாக்களித்திருக்கின்றான் தருவதாக, அல்லாஹ் கேட்க சொல்லுகின்றான். அப்படி கேட்க சொல்லி நாங்கள் கேட்காமல் இருந்தால், நாங்கள் தூக்கம் தான் பரிசு, எமது சாப்பாடுகள் தான் பரிசென்று இருப்போம் என்றால் எங்களுடைய ஈமானில் உள்ள பலகீனம் என்பதை நாங்கள் வழங்கிக் கொள்ள வேண்டியிருக்கின்றது. எனவே கண்ணியமான சகோதரர்களே, அதாவது அல்லாஹ்விடத்தை துஆ கேட்பது என்பது அல்லவா அது எங்களிடத்திலே இருக்கக்கூடிய பெரிய ஒரு பணிவு. நாங்கள் பணிந்தவர்கள், அல்லாஹ் உயர்ந்தவன், அல்லாஹ் எல்லாத்துக்கும் மேலே சக்தி பெற்றவன், அவனால் மாத்திரம்தான் எதையும் செய்ய முடியும் என்பதை அல்லாஹ் தெளிவாக வைக்கின்றான். எனவே நாங்கள் சிந்தித்து பாருங்கள், நாங்கள் தனிமையாக இருந்து அல்லாஹ்வுடைய நாங்கள் தனிமையா இருந்து சம்பாஷிக்கும் பொழுது, அல்லாஹ்விடத்தில் எங்களுடைய தேவையை நாங்கள் கேட்கும் பொழுது, அல்லாஹ் எங்களை எப்படி விரும்புகின்றான், அல்லாஹ் எங்களை எப்படி கவனிக்கின்றான். உதுஊனி அஸ்தஜிப் லக்கும் என்று அல்லாஹ் சொன்னான். அதற்காக நாங்கள் கேட்கின்றோம். கேட்கும் பொழுது அல்லாஹ் எங்களை எவ்வளவு உயர்ந்த அந்தஸ்திலே வைத்து பார்க்கின்றான். உண்மையிலே சிந்திக்க வேண்டியிருக்கின்றது. இவ்வளவு தெளிவா அல்லாஹ் சொன்னதுக்கு பின்னால் இன்று நிறைய மக்கள் தண்ட தேவைகளை, தண்ட வறுமையா இருக்கலாம், தன்னை கடன் பிரச்சனையா இருக்கலாம், மற்ற பிரச்சனையா இருக்கலாம், இவை அனைத்தையும் மக்களிடத்திலே முறைப்படக்கூடிய நிலைக்கு நாங்கள் காண்கின்றோம். அல்லாஹ் சொல்லுகின்றான், என்னிடத்திலே கேளுங்கள் நான் தருவதா அல்லாஹ் சொல்லுகின்றான். ஆனால் நாங்கள் கேட்பதற்கு தான் பாக்கியம் இல்லாமல் இருக்கின்றது. அல்லாஹ் இந்த ஒரு ஆயத்திலே சொல்கின்றான், அம்மன் யுஜீபுல் முல்தர்ர இதா தஆஹு, ஒரு கஷ்டத்திலே விழுந்தவன், ஆபத்திலே சிக்கினவன், அவன் துஆ கேட்டால் அவனுக்கு துஆ கேட்கக்கூடியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இருக்கான் அல்லாஹ் கேட்கின்றான். எனவே எங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அல்லாஹ் ஒருவன் மாத்திருந்தான். இன்னொரு ஹதீஸ்லே ரசூலுல்லாஹ் சொல்கின்றார்கள், அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், யா இபாதி, என்னுடைய அடியார்களே, லவ் அன்ன அவ்வலக்கும் வ ஆஹிரக்கும் வ இன்சக்கும் வ ஜின்னக்கும், உங்களிலே முந்தியவர்கள் அதே போன்று பிந்தியவர்கள், உங்களிலே மனிதர்கள் ஜின்கள் இவர்கள் எல்லாரும் காமு வி சைதின் வாஹிதின், ஒரே உயர்ந்த இடத்திலே எல்லாரும் சேர்ந்து இருந்து, உலகத்திலே உலகம் படைக்கப்பட்ட காலத்திலிருந்து எல்லா மக்களும் இடத்திலே ஒன்று சேர்ந்து என்னிடத்திலே கேட்டு குள்ள இன்சானின் மசாலத்தோ,
ஒவ்வொருத்தருக்கும் அவங்க கேட்டது எல்லாத்தையும் நான் கொடுத்தாலும் மா நகசதாலிக்க மிம்மா இந்தி என்னிடத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய அருள்ல இருந்து எதுவுமே குறைய மாட்டாது. எந்த அளவு என்றால் ஒரு கடல்ல ஊசியை போட்டு விடுத்து எடுத்தால் எவ்வளவு தண்ணி வருகின்றதோ அந்த அளவுதான் என்னுடைய பதுல குறையுமே தவிர மொத்தமா எதுவும் குறைய மாட்டாது என்ற கருத்துப்பட அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். எனவே நாங்கள் சிந்திக்க வேண்டியிருக்கின்றது. இந்த ரமலானை நிறைய நாங்கள் பாவிப்போம் துஆக்களுக்காக வேண்டி. ஒவ்வொரு மனிதனுக்கும் பிரச்சனை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். உலகத்திலே வாழக்கூடிய மனிதன் பிரச்சனை இல்லாதவன் யாருமே இல்லை. எனவே ரமலானை நாங்கள் பகல் நேரத்திலே தான், குறிப்பாக தஹஜ்ஜுத் நேரத்தை ஒரு அரை மணித்தியாலம் அல்ல ஒரு மணித்தியாலம் நாங்கள் ஒதுக்குவோம் எங்களுடைய துஆக்களுக்காக வேண்டி. அழுது புலம்பி எங்களுடைய மனம் உருகி அல்லாஹ்விடத்தை துஆ கேட்போம். அல்லாஹ் துஆக்களை நிச்சயமா ஒப்புக்கொள்வான். அதே போன்று ரமலானிலே அடுத்ததான் நாங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், எமது இந்த ரமலானை பாவங்களை விட்டும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். வெறுமனே சாப்பாட்டையும் குறிப்பை மட்டும் இருந்து போதாது. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், மல்லம் யதா கௌல ஸூரி வல் அமல பிஹி ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்துன் ஃபீ அன் யதா தஆமஹு வ ஷராபஹு. ஒரு மனிதன் பொய் சொல்வதை பாவச்செயல்களை விடுவதற்கு அவனுக்கு முடியாவிட்டென்றால் அவன் பசித்திருப்பதிலேயோ அவன் தாகித்திருப்பதற்கு அந்த அல்லாஹ் எந்த தேவையும் இல்லை என்று சொன்னார்கள். எனவே இந்த ரமலானை முழுமையாக நாங்கள் மன உறுதி வைக்க வேண்டும். ரமலான் பிறந்ததிலிருந்து நாங்கள் ரமலான் முடிய வரைக்கும் யாரை பற்றி நாம் புறம் பேச மாட்டேன், யாரை பற்றியும் கோல் பேச மாட்டேன், எந்த ஒரு முஸ்லிமுடைய மனதையும் நாம் புண்படுத்த மாட்டேன் என்று நாம் மனம் உறுதி வைப்போம். அல்லாஹ் உதவி செய்வான். நாங்கள் உண்மையான எண்ணத்துடனே செய்ய முடியும் என்று எண்ணத்துடனே நாம் உறுதி வைப்போம் என்றால் அல்லாஹ் நிச்சயம் எங்களுக்கு அந்த பாக்கியை தருவான். அடுத்ததாக கடைசியாக ரமலானுடைய கடைசி 10 அதாவது லைலத்துல் கத்ர் வரக்கூடிய இரவு, அந்த 10 இரவுகளையும் முழுமையாக நாங்கள் அதாவது வணக்க வழிபாடு இருவருக்கு நாங்கள் முயற்சி எடுப்போமாக. அதற்காக நாம் அல்லாஹ் மேல் நம்பிக்கை வைத்து துஆ கேட்போமாக. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் ரமலானை நல்ல முறையில் பயன்படுத்தக்கூடிய பாக்கியை தருவானாக. ரமலானுடைய நோன்புகளை நோப்பது போன்று ஒவ்வொரு இரவுகளையும் கியாமத் படக்கூடிய பாக்கியை தருவானாக. அகூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹி லி வலக்கும் வஸ்தக்ஃபிரு இன்னஹு அல் கஃபூர்.